தமிழ் திரை உலகில் அல்லது திரை உலகில் புகழ் என்பது மின்னலை போன்றது. ஒரு மின்னல் மின்னும் போதுதான் ஒரு மின்னல் மின்னுகிறது என்று பார்த்து வியப்போம். ஆனால் அந்த மின்னல் மறைந்த பிறகு இத்தனை மணிக்கு ஒரு மின்னல் மின்னியது என்று யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. அதுபோல்தான் இன்று சமகாலத்தில் புகழோடு விளங்குபவர்களை நமது ஊடகம் தேடிச் செல்லும், அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் பரப்பும். ஆனால் சமீபத்தில் ஒரு மாபெரும் இசை மேதை நம்மை விட்டு பிரிந்தார். அவர் சென்னையை விட்டு பிரிந்து சேலத்தில் வாழ்ந்து வந்ததால் அவர் மறைந்த செய்தியை எந்த ஒரு ஊடகமும் மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் எப்பேற்பட்ட இசை மேதை இவர்! மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்களது வெற்றியின் பின்னணியில் நின்று உழைத்த இசை உதவியாளர். அது மட்டுமல்லாமல் இசைஞானி இளையராஜாவின் வெற்றியின் பின்னணியில் இவருடைய பங்கு மகத்தானது. ஆர். கோவர்த்தனன் என்ற இசையமைப்பாளர். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் வந்த அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பாடல் நினைவிருக்கிறதா? அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் தான் ஆர். கோவர்த்தனன். இவருடைய சகோதரர் தான் ஆர். சுதர்சனம். பராசக்தி முதலாம் எத்தனையோ திரைப்படங்களில் அற்புதமான இசைக்குலங்கள் படைத்தவர். அந்த ஆதங்கத்தை முகநூலில் நான் வெளியிட்டேன். இத்தகைய ஒரு இசையமைப்பாளரின் மறைவை எந்த ஊடகமும் கண்டுகொள்ளவில்லை, அஞ்சலி செலுத்தவில்லை என்று. எனவே அந்த மாபெரும் இசையமைப்பாளருக்கு அஞ்சலியாக அவருடைய அற்புதமான இசைக்கோலம் ஒன்று அடுத்து இந்த மேடையில் ஒலிக்கப் போகிறது. நீண்ட காலத்துக்கு முன்பு 1968ஆம் ஆண்டு வெளிவந்த பூவும் பட்டும் படத்தில் இடம்பெற்ற பாடல். இசையரசர் டி.எம். சௌந்தரராஜனும் இசையரசி பி. சுஷிலாவும் இணைந்து பாடிய மனது மறக்காத பாடல். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். கவியரசர் கண்ணதாசனின் வரிகள், ஆர். கோவர்த்தனம் அவர்களுடைய இசையில் இந்த பாடலை மிக குறுகிய காலத்தில் நமது வேண்டுகோளுக்கு இணங்க இசைந்து பாடலை பயின்று உங்கள் முன்னிலையில் பாட வருகின்றார் பாலக்காடு ஸ்ரீராம். அவரோடு இணைந்து பாட இந்த மண்ணில் இருந்து உங்கள் மத்தியில் வாழும் ஒரு இசைக்குயில் பார்க்கவி திலராஜன். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றான். நாதஸ்வர ஓசையிலே மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில் கைப்பிடித்த நாயகனின் கட்டழகு கண்டுவர மைவடித்த கண்ணிரண்டும்
மண் பார்க்கும் பாவனையில் கைப்பிடித்த நாயகனின் கட்டழகு கண்டு வர மெய் சிலித்து முகம் சிவக்கும் மெல்லிடையாய் கூந்தலிலே தேவினிடம் ஆடுகின்றாள், தேவன் வந்து பாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே. பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புகழ வாழ்க என்று, பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புகழ வாழ்க என்று சத்தியத்தின் மேதையிலே தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே.